கிரிக்கெட்ல சின்ன மிஸ்டேக் பண்ணாலே அந்த மேட்ச் கைவிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கிரிக்கெட்ல நடந்த டாப் 3 காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்ஸ். நம்பர் 1 1999 வேர்ல்ட் கப் சூப்பர் 6ல முக்கியமான போட்டியில சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியா ஆடிட்டு இருந்தாங்க. ஆஸ்திரேலியா 272 ரன்னை சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 4வது விக்கெட்டுக்கு ரிக்கி பாண்டிங்கும் ஸ்டீவ் வாகும் ஜோடி சேர்ந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்டீவ் வாக் 56 ரன்ல இருந்தப்போ எட்சல் கிப்ஸ்க்கு ஒரு ஈஸியான கேட்ச் கொடுப்பாருங்க. கிப்ஸும் அந்த பாலை பிடிச்சிருவாரு. ஆனா எக்ஸைட்மெண்ட்ல டக்குனு தூக்கி வீச பாப்பாரு. அப்ப பால் ஆனது கையில இருந்து நழுவி கீழ விழுந்துரும். பொதுவா ஃபீல்டர் கேட்ச் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த பாலை தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் வச்சிருக்கணும். ஆனா இங்க தூக்கி வீச பார்க்கும்போது கையில இருந்து நழுவி விழுந்ததால பால் அவருடைய கண்ட்ரோல் இல்ல. அதனால அது டிராப் கேட்சா மாறி இருக்கும். இதனால ஸ்டீவ் வாக் அந்த மேட்ச்ல பலன்னு பறந்து 110 பாலுக்கு 120 ரன் அடிச்சு ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க வச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் செமிஃபைனலுக்குள்ளேயே வந்து சவுத் ஆப்பிரிக்காவை இவங்க புரட்டி எடுத்திருந்திருப்பாங்க. எட்சல் கிப்ஸ் அந்த ஒரு கேட்சை நான் விட்டதுக்கு இப்போ வரைக்கும் மன வருத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. ஸ்டீவ் வாகோ அவர் கேட்சை மட்டும் விடல, வேர்ல்டு கப்பே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி இருந்திருப்பாரு. நம்பர் 2 2019 இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து செமிஃபைனலை யாரும் மறந்திருக்கவே மாட்டீங்க. 71-5 இந்தியா பரிதாபகரமான நிலையில இருந்தப்போ ஹர்திக் பாண்டியா கூடயோ ரவீந்திர ஜடேஜா கூடயோ ஜோடி சேர்ந்து இன்னிங்ஸை பில்ட் பண்ணிட்டு இருந்தாரு எம்எஸ் தோனி. கடைசி 10 பாலுக்கு 25 ரன் அவர் கொண்டு வந்திருப்பாரு. அப்போ சிங்கிள் ஓட வேண்டிய பாலுக்கு இவர் 2 ஓடி இருந்திருப்பாரு. ரொம்பவே ஸ்பீடா தான் ஓடி இருந்திருப்பாரு. ஆனா கப்தில் குறி பார்த்து குச்சி அடிச்சிருப்பாரு. அதனால ஒரு நூல் இலையில எம்எஸ் தோனி அவுட் ஆகி இருந்திருப்பாரு. ஒருவேளை தோனி கடைசியில டைவ் அடிச்சிருந்தாருன்னு சொன்னா அங்க அவர் 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியும். ஆனா டைவ் எடுக்காம ஓடி இருந்திருப்பாரு. அதனால ரன் அவுட் ஆகி இருந்திருப்பாரு. அப்ப அம்பையர் கொடுத்த ரியாக்ஷனை தான் உலகம் முழுக்கும் அன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு கேள்வி பலரால எழுப்பப்பட்டு ஏன் தோனி டைவ் அடிக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு தோனியே விளக்கம் அளிச்சாரு. நான் டைவ் அடிச்சிருக்கணும், அந்த 2 இன்ச் தான் பிரச்சனையா இருந்துச்சு, நான் டைவ் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடேக்கு அளிச்ச பேட்டியில அவர் குறிப்பிட்டிருந்திருக்காரு. நம்பர் 3 2007 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல் நம்மளுக்கு கொண்டாட்டமா இருக்கலாம். ஆனா பாகிஸ்தானுக்கு திண்டாட்டமான ஒரு நாளா தான் இருந்துச்சு. கடைசி 6 பாலுக்கு 12 ரன் பாகிஸ்தான் கொண்டு வந்திருப்பாங்க. மிஸ்பா உள்ள 2வது பால்லே 6 பறக்க விட்டு 4 பாலுக்கு 6 ரன் மாத்திருப்பாரு. நல்ல ஒரு பேட்டிங் டச்சோட தான் அவர் இருந்தாரு. எப்பவும் போல ஸ்ட்ரெயிட்லயே ஷாட் ஆடி இருக்கலாம். ஆனா அவர் அடுத்து போடப்பட்ட பால ஸ்கூப் ஷாட் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூப் ஷாட் ஆடி இருப்பாரு. அந்த பால் ஸ்ட்ரைட்டா ஸ்ரீசாந்துடைய கையிலேயே போய் உட்கார்ந்துரும். இதனாலேயே பாகிஸ்தானின் சோகமான நாட்களில் ஒன்னா அது மாறி போச்சு. நான் ஸ்ட்ரைக் ரன்ல இருந்த ஆசிஃப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு மீடியம் பேசருக்கு எதிராக சூப் ஷாட் ட்ரை பண்ணவே கூடாது, ஆனா தப்பா மிஸ்பா ட்ரை பண்ணிட்டாரு, அது உண்மையிலே ராங்கான டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாரு. மிஸ்பா என்ன சொல்லி இருந்திருப்பாருன்னா, நான் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், அதுதான் தப்பு, அப்படி இருந்ததால தான் அந்த விக்கெட்டை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாரு.